தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இரண்டாம் கட்ட பிரச்சார பயணத்தில் மூன்றாம் நாளாக சிவகங்கை சீமைக்கு வருகை தந்த புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை கழகத்தினர், கூட்டணி கட்சியினர், பெண்கள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்று திரண்டு ஆரவாரமாக வரவேற்பளித்து வருகின்றனர். தொடர்ந்து வெற்றி சின்னமாம் தென்னந்தோப்பு சின்னத்தில் களம் காணும் வெற்றி வேட்பாளர் திரு குரு முருகானந்தம் அவர்களை ஆதரித்து இன்னும் சற்று நேரத்தில் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் எழுச்சி உரை ஆற்றி வாக்கு சேகரிக்க இருக்கிறார். சிவகங்கை சீமைக்கு வருகை தந்த புரட்சி தாய் சின்னம் அவர்களை கழகத்தினர் மற்றும் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் என ஒன்று திரண்டு ஆரவாரமாக வரவேற்பளித்து வரக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பிரச்சாரத்திற்கு வருகை தந்த புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை பொதுமக்கள், பெண்கள், கழகத்தினர், கூட்டணி கட்சியினர் ஆரவாரமாக வரவேற்பளித்து வரக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் வெற்றி சின்னமாம் தென்னந்தோப்பு சின்னத்தில் சிவகங்கை தொகுதியில் களம் காணும் வெற்றி வேட்பாளர் திரு குரு முருகானந்தம் அவர்களை ஆதரித்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் எழுச்சி உரையாற்றி வாக்கு சேகரிக்க இருக்கிறார். கழகத்தின் வெற்றி சின்னமாம் தென்னங்கன்றுகளை கைகளில் ஏந்தி புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை கழகத்தினர் ஆரவாரமாக வரவேற்பளித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கழகத்தின் வெற்றி சின்னமாம் தென்னந்தோப்பின் குறிக்கும் விதமாக தென்னங்கன்றுகளை கைகளில் ஏந்தி புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பிரச்சாரத்திற்கு வருகை தந்த புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமாக மக்கள் மலர்கள் தூவி வரவேற்பளித்து வருகிறார்கள். அன்பு கொண்ட பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு தாய்மார்களே, புரட்சி தலைவன் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, பேரன்பு கொண்ட தமிழக வாக்காளர் பெருமக்களே மற்றும் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் ஒளி ஏற்றிடவும், கசக்கி பிழைகின்ற திமுக மன்னராட்சியை வீட்டுக்கு அனுப்பிடவும், துரோக கூட்டத்தை வேரோடு அகற்றிடவும் இந்த தேர்தலில் களம் காண்கிறோம். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது ஆசியோடு அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, அன்பு சகோதரர் திரு தேவராஜன் அவர்களை பொதுச் செயலாளராக கொண்டு செயல்படும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, அன்பு தம்பி இசக்கி ராஜா அவர்களின் தலைமையிலான பிஎம்டி கட்சி, சகோதரர் ஜோதி முத்துராமலிங்கம் அவர்கள் பசும்பொன் தேசிய கழகம், சகோதரர் பத்மநாதன் அவர்களது அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை, சகோதரர் திரு புஷ்பராஜ் அவர்களின் வாகை தமிழர் முன்னேற்ற கழகம், சகோதரர் திரு தங்கராஜ் அவர்களின் இந்திய குடியரசு கட்சி, சகோதரர் அண்ணா சரவணன் அவர்களின் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் ஆகியோரோடு இணைந்து இந்த தேர்தலில் போட்டியிடும் நிலையில் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பொற்கால ஆட்சியை கண்டிப்பாக அமைத்திடுவோம் என்பதை உங்கள் முன் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5 ஆண்டு ஆட்சியில் திமுக என்ன சாதனை செஞ்சிச்சு? ஒண்ணுதான் செஞ்சது. என்னது? தமிழக நிதி நிலையை, அதாவது பொருளாதார நிலையை அதெல்லாம் பாதாளத்துக்கு கொண்டு போனது. இதுதான் மிச்சம். இதனால என்ன பண்ணிருக்காங்க? இப்ப
தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 12 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தலைக்கும் 2 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கும். இதான் நிலைமை. ஒரு குழந்தை இன்னைக்கு பிறக்குதுன்னா அது தலையிலையும் 2 லட்சம் ரூபாய் கடனோட தான் பிறக்குது. இது ரொம்ப சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா அரிசி, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் கொடுக்கணும். மாதம் மாதம் ஒழுங்கா வருதா உங்களுக்கு? வராது. பருப்பு 3 மாசம் 4 மாசம் ஓட்டுருக்கு. ரொம்ப சொன்னா அப்ப கொஞ்சம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் கிடையாது. அம்மா ஆட்சியில் அப்படி இல்லை. சரியா 1ஆம் தேதியில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 10 தேதி வரைக்கும் எல்லாரும் போய் எப்ப கையில காசு இருக்கோ போய் வாங்கிக்கலாம். அரிசி இனாமா கிடைக்கும். மற்ற பொருள்களும் விலை குறைவா கொடுப்பாங்க. அதோட சேர்த்து அம்மா இருந்தப்ப டீ தூளும் 10 ரூபாய் பாக்கெட்டு கொடுத்தாங்க. ஆனா இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு டீ தூள் எல்லாம் இல்லை, விற்கல. அதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. என்னன்னா பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அப்பவே அம்மா இருந்தப்பவே எங்க கிட்ட நீங்க டீ தூளெல்லாம் இதுல ரேஷன் கடையில போடாதீங்க, எங்களுக்கு வியாபாரம் கெடுது அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மக்களுக்கு குறைவான விலையில கொடுக்கணும், கட்டுப்படி ஆகணும் அதுங்களுக்கு. ஏன்னா எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா உழைப்பாளி மக்கள் எல்லாரும் சாப்பிடுறது டீ தான் அதிகம் சாப்பிடுவோம். அதனாலதான் அம்மா 10 ரூபாய்க்கு அந்த பாக்கெட்டை கொடுத்தாங்க. ஆனா இப்ப இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு டீ தூளை காணும். இது ஒரு வேலை. அப்புறம் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு மடிக்கணினி கொடுத்தாங்க. ஏன்னா ஏழை எளியவங்க வாங்க முடியாது. அதனால அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கும் அதை கத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அம்மாவும் அந்த மடிக்கணினிய கொடுத்தாங்க. இந்த திமுக அரசு வந்ததுக்கு பிறகு 4 வருடமா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? மடிக்கணினி கொடுக்கலாமா, அதுல ஒரு சின்ன சைஸ்ல ஒண்ணு வருது, அது கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பேசி முடிவெடுக்க 4 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் எதுக்கு? கொடுக்காம இருக்கிறதுக்கு. இதெல்லாம் ஒரு பாயிண்ட். இப்ப என்ன பண்ணாங்க? நான் போற இடத்துல எல்லாம் தொடர்ந்து இதை சொல்லிட்டு இருக்கேன். அதனால என்ன பண்ணாங்க? இப்ப தேர்தலும் வருது. இப்போதைக்கு ஏதாவது கொஞ்சம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா கொடுப்போம் அப்படின்னு இப்ப கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்களான்னா இல்ல. இப்போ அந்த 4 வருஷம் படிச்ச பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் பிள்ளைங்க மடிக்கணினி வாங்காம போயிட்டு வெளியில. அது இருந்தா அது கத்துக்கிட்டு போயிருக்கும். ஆனா இவங்க கொடுக்கல. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் இவங்க செய்யறாங்க. அப்புறம் அம்மா கொடுத்தது கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 ரூபாய் கொடுப்பாங்க. அவங்களுக்கு சரியா அந்த பணம் போயிட்டு இருந்தது. இந்த அரசாங்கம் சரியா கொடுக்கல, கர்ப்பிணி பெண்களுக்கு சரியா கொடுக்கல. நம்ம வந்தோன்னு வச்சுங்க, என்ன செய்வோம்? கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு 24,000 ரூபாய் கொடுப்போம். அது கொடுக்க முடியும், அதனால நான் சொல்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கு என்ன வேலை, ஒரே வேலை செஞ்சிருக்குன்னா அவங்களுடைய பொதுக்கூட்டத்தை போடுறது. அந்த பொதுக்கூட்டத்தை போட்டு அவங்க கட்சியை விளம்பரப்படுத்துறதுல தான் அவங்க கவனம் பூரா போயிருக்கு 5 வருஷமா. மக்கள் பிரச்சனையில எதுவுமே போல, எதுவும் செய்யவும் இல்லை. மக்கள் கஷ்டத்துல இருக்கு. என்ன சொன்னாங்க?
நாங்க 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய கம்பெனிங்களை தென் பகுதிக்கு நாங்க கொண்டு வருவோம். நாங்க எந்த பகுதிக்கும் கொண்டு வரல, யாருக்கும் வேலையும் கிடைக்கல. படிச்ச பிள்ளைங்கள்லாம் சும்மா இருக்கு. சரி, சும்மா இருக்கும்போது இன்னொரு வேலையும் பண்றாங்க அவங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டருக்கு கடற்கரை ஓரம் கொண்டது தமிழ்நாடு. அதனால என்ன பண்றாங்க, கடத்தல் வழியா போதைப் பொருள்கள் வருது உள்ள. அது சின்ன பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வரைக்கும் போயிட்டு இப்போ டீச்சருங்க வெளில சொல்ல பயப்படுறாங்க. ஏன்னா சொன்னா அந்த டீச்சர் மறுநாள் உயிரோட இருக்க முடியாது. இதெல்லாம் யார் செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரோ வெளியிலேருந்து செய்யல, எல்லாம் இவங்க கட்சிக்காரவங்க தான். எல்லாத்துலயும் பணம் பார்க்கறது அது ஒண்ணுதான். சரி, கிராமப்புறங்கள்ல எங்கேயாவது ரோடு போட்டிருக்காங்களா? எங்கேயாவது தரைப்பாலத்தை சரியான பாலமா அமைச்சு கொடுக்குறோம், மழை காலத்துல தண்ணி வந்துடுதுன்னு சொன்னாங்க. அதுக்கு 2500 கோடி ஒதுக்கி அதை எங்க பார்த்தாலும் செய்வோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க, போன தேர்தல் அறிக்கை. ஆனா எங்கேயுமே செய்யல. இதான். அப்புறம் என்ன சொன்னாங்க, நாங்க எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னாங்க. அம்மா இருந்தப்போ பசுமை வீடு திட்டம்னு சொல்லி அம்மா இருந்தப்ப கட்டி கொடுத்தாங்க. சூரிய ஒளி மின்சாரத்தோட வீடுகள் ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்தாங்க. அதுல வருஷத்துக்கு 65,000 வீடுகள்னு 5 வருஷமும் கொடுத்தாங்க. சரி, அது மட்டுமா கொடுத்தாங்க? மாடு, கறவை மாடு கொடுத்தாங்க, ஆடு கொடுத்தாங்க. கிராம பகுதி பெண்கள் வயசானவங்களுக்கு எல்லாம் ஆடு கொடுத்தாங்க. அதை வச்சு அவங்க பெருக்கிக்குவாங்க, அவங்களுக்கு ஒரு செலவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா கிரைண்டர் கொடுத்தது, மிக்சி கொடுத்ததெல்லாம் கிண்டல் அடிச்சாங்க அவங்க. அது எதுக்காக கொடுத்ததுன்னா பெண்களுடைய வேலை பழுவை குறைக்கிறதுக்காக கொடுத்தது. அதை பத்தி ரொம்ப கேவலமா சொன்னாங்க. அப்போ இது எதுக்காக கொடுத்தோம்னா, பெண்கள் அடுப்படியில தன் வேலைய சீக்கிரம் சுலபமா முடிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு இலைக்கு வெளியில போகணும்னா போயிட்டு வரலாங்கிறதுக்காக தான் அம்மா கொடுத்தது. அம்மா கொடுத்ததுனால என்ன ஆச்சு, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சைக்கிள் கொடுத்ததுனால பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போயிட்டு வந்துகிட்டு இருந்தது. இதெல்லாம் அம்மா கொடுத்தது எதுக்கு, அதுங்க படிச்சு நல்லபடியா முன்னேறி வரணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சது. இப்போ எங்க போனாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்க, அம்மா இருந்தாக்க வேற இல்லை, அம்மா நல்லா செஞ்சாங்க அப்படின்னு எல்லார் மனசுலையும் இருக்கிறதுனாலதான் நீங்க எல்லாம் சொல்றீங்க. இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா ஒவ்வொரு திட்டத்தையும் நினைச்சு இது செஞ்சா அந்த ஏழை மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நினைச்சு செஞ்சாங்க. ஆனா இப்ப உள்ள அரசாங்கம் பொய் சொல்லிக்கிட்டே போயிடுவோம். அதுவும் பொய் வாயால கூட சொல்றதில்ல, அச்சடிச்சு புத்தக வடிவிலே கொடுக்குறாங்க. நாங்க செய்வோம், இதை செய்வோம், அதை செய்வோம்னு. அதை விட்டுட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு தேர்தல் அறிக்கை வந்திருக்கு, அவங்க நம்புறது அதை மட்டும்தான். என்ன சொல்றாங்க, ஒரு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்க 8000 ரூபாய்க்கு உரிய டோக்கன் கொடுப்போம், டோக்கனை முன்னாடியே கொடுத்தா எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சிடும். அதுக்காக என்ன பண்றாங்க, முதல்ல வாக்கு சேகரிங்க, எங்களுக்கு போடுங்க, நாங்க முதலமைச்சரா திருப்பி இப்ப இந்த 5 வருஷம் செஞ்ச மாதிரியே நாங்க வந்துடுறோம்
அதுக்கப்புறம் வந்த உடனே முதல் மாதம் உங்களுக்கு 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்குறோங்கிறாங்க. அது யார்? அவங்க அப்பா வீட்டு காசா? இல்லை, உங்கள்கிட்ட எல்லாம் வாங்குற வரி பணம் தான் அது. கரண்ட் வரியை ஏற்றியாச்சா? வீட்டு வரியை ஏற்றியாச்சா? இந்த மாதிரி ஒவ்வொரு வரியும் ஏத்துறாங்க. ஏத்திட்டு என்ன பண்றாங்க? கடைசியில உங்க பாக்கெட்ல இருந்து, உங்க பையில இருந்து, உங்க பொம்பளைங்க சுருக்கு பையில இருந்து வாங்கிக்கிட்டு நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், திருப்பி அடுத்தது ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஒரு ஆட்சி அமைச்சிருந்தோம்ல, நான் இதுக்கு சிறைக்கு போறதுக்கு முன்ன அவரு அதுக்கு மேல போய் சொல்றாரு. எல்லாருமே பொய் சொல்லி ஆட்சியை பிடிச்சிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப அதை ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். உண்மையாவே செய்ய முடியுமா என்னன்னு. 12 லட்சம் கோடிய கடனை வாங்கிட்டு இனிமேல் எங்க போய் கடன் கேட்டாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா மிதமிஞ்சி கடனை வாங்கிட்டாங்க அவங்க. அதனால இனிமே எந்த கம்பெனியோ பேங்கோ கொடுக்க மாட்டாங்க. நீ ஏதாவது வருமானம் வர்றதுக்கு வழி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க. நீ கட்டுறதுக்கே வழி இல்லை உனக்கு, எப்படி கொடுப்பாங்க? அது மட்டும் இல்லை, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள்லாம் ஃபுல்லா காலி. எல்லாமே மண், ஜல்லி இதெல்லாம் வேற பக்கம் போயிட்டு இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்ல இந்த ஏழை வீட்டில் ஆம்பளைங்க அவங்க குடிக்கிறாங்கன்னா அதுலேயும் காசை கூட வச்சு 80 ரூபா கூட வச்சு அதையும் வாங்குறாங்க. அந்த கணக்கு பார்த்தீங்கன்னாவே ஒரு மாசத்துக்கு ஒரு 2000 to 2500 ரூபா அவங்க வீட்டில இருந்து பணத்தை கொடுக்குறீங்க. அதை இல்லாம கரண்ட்டுக்குன்னு கொடுக்குறீங்க. சரி, இவ்வளவு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. ஆனா வண்டியில வந்துக்கிட்டு நாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கோம், திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறீங்க. இதான் திராவிட மாடல் ஆட்சியா நீங்க செய்யறது? ஏன் இப்படி பொய்ய சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். சரி, இப்ப பாருங்க, சிவகங்கைல என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பாருங்க. நம்ம பார்த்தோம்னா இந்த சிவகங்கையில இந்த இடத்துல இருந்து பேசும்போது பழைய காலத்துக்கு போயிட்டானா என்னோட நனவெல்லாம். வேலு நாச்சியார் எப்படி இருந்தாங்க, எப்படி அவங்க வெள்ளைக்காரவங்களை விரட்டி ஒரு பெண்ணு 2 வருஷம் தலைமறைவா இருந்து அதுக்காக நினைச்சதை விடாம அங்கே எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்டு ஒரு முஸ்லீம் ராஜா துணையோடு அவர் உதவி செஞ்சிருக்காரு. நம்ம பக்கம்லாம் ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்கறதே இல்லை. இதெல்லாம் சும்மா இப்ப சில அரசியல்வாதிங்க வேணும்னு வெளில சொல்லி திரியுறாங்க. அதுக்கெல்லாம் யாரும் இடம் கொடுக்காதீங்க. எதுக்காக சொல்றேன்? அன்னைக்கு 2 வருஷம் வெளில போயிட்டு ஒரு பெண்ணு மனசு சோறல, வீரத்தோட திரும்பி அடிச்சுது. அடிச்சு வெள்ளைக்காரனை காலி பண்ணதுல முதல் பண்ணா இருந்தது நம்ம வேலுநாச்சியார். அவருக்கு துணையா யாத்திரை மாட்டினாங்க. பெண்கள் படைக்கு துணையா இருந்தது குயிலி. இந்த 2 பேரையும் மறக்க மாட்டேன் நான் எப்போதுமே. நான் அடிக்கடி நினைச்சுக்குவேன், என்ன சில பேரு இதுல எழுதும்போது என்ன குறிப்பா சொல்லும் போது அவங்க விகேஎஸ் அப்படின்பாங்க. என்ன வீக்கு வேலு நாச்சியாருங்கிறாங்க, கேக்கு குயிலிங்கிறாங்க.
எஸ்க்கு சசிகலாங்கிறாங்க. அது எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசுவோம்னு நினைச்சா அன்னைக்கு அவங்க செஞ்சாங்க, செய்யல. ஏன்னா எப்போதுமே என் கஷ்டத்துல நான் எல்லாத்துலயும் சரி, அம்மாவும் சரி, வேல்நாச்சியாரை எடுத்துக்குவோம், ஒரு குயிலியை எடுத்துக்குவோம், வாங்கடா பார்த்துக்குவோம், அப்படிதான் இருப்போம் நாங்க. எனக்கு இந்த இடத்துக்கு வந்ததுமே அந்த பழைய ஞாபகத்துக்கு போயிட்டேன் நான். அந்த மாதிரியான ஊரு. அந்த குயிலியோட உறவுக்காரர் இவர் எங்க நிக்கிறார் பாருங்க, இவரு தான் குயிலியோடைய அந்த குடும்ப வாரிசுல வர்றவர். இவரை எங்களுக்கு தெரியும். அதனால என்னன்னா, எந்த அளவுக்கு மன உறுதியோட அந்த காலத்துல பெண்கள்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க, தைரியமா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்துதான் அம்மாவுக்கு எனக்கெல்லாம் தைரியம் வந்துச்சு. இன்னைக்கு அம்மாவோட இருந்து எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, இவளை ஏழைகளுக்கு உதவிகள் செஞ்சதுல நம்மோட பங்கு இருக்கு, அது போறோம் நமக்கு அப்படின்னு நினைக்கிற ஆளுனா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிவகங்கை சீமைய பத்தி எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த ஊர்ல. இத இந்த அரசாங்கம் பாக்குறது இல்லையா? இந்த சிவகங்கை மாவட்டம் தலைநகரமாக இருந்தோம், ஒரு புதிய பேருந்து நிலையம் இல்ல. இங்கிருந்து மற்ற ஊர்களுக்கு உரிய பேருந்து வசதியும் இல்லை, புறவழிச்சாலையும் இல்லை. சிவகங்கை நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு வார்டுகளுக்கும் இன்னும் காவிரி குடிநீர் கூட்டு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தவில்லை. வைகை ஆற்றில் இருந்து சுப்பன் கால்வாய் திட்டம் மூலம் பாசன நீர் கொண்டு வராததால் சூராணம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கையில் முறையான குப்பை கிடங்குகள் அமைக்கப்படவில்லை. சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உரிய மருத்துவ உபகரணங்கள் இல்லை. மருத்துவ பணியாளர்கள் பணியமர்த்தப்படவில்லை. எல்லா இடத்துலையும் காலேஜ் இருக்கு, அந்த பிள்ளைங்க படிக்க வருது, டாக்டருக்கு படிக்க வருது, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியார் வேண்டாமா? இது என்ன வேற படிப்பாது? இது ஒரு மனுஷனுக்கு உள்ள உடல்ல உள்ள பாகங்களை பற்றி சொல்லி கொடுக்கணும். இதுக்கு அவசியம் இந்த ஆசிரியர்கள் எல்லாம் நியமிக்கணும். ஆனா அதுல சரியா இல்ல, பணி அமர்த்தவில்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே போல தொழில் பூங்காக்கள், தொழிற்சாலை ஒன்றும் கிடையாதுங்க. சிவகங்கை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் அரசு நேரடியாக நெல் கொள்முதல் செய்யாமல் இருக்கிறதுனால வெளியாட்கள், அதாவது தரகர்கள், அவங்க அந்த விவசாயிகள்கிட்ட காசை குறைச்சி கொடுத்து நெல் மூட்டையை வாங்கி அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடைத்தரகர்கள் நெல் கொள்முதல் செய்து இல்லையா அரசாங்கம், அங்கேயே அவங்க மொத்தமா விற்கிறாங்க. இது என்ன கொடுமை இது? நான் திமுக திராவிட ஆட்சி, நாங்க நேரடியா கொள்முதல் பண்றோம், அது இதுன்னு ஏன் பொய்ய சொல்லிட்டு தெரியுறீங்க? இது இது எப்படி நடக்க விடுறீங்க? இதுல யார் யாரு சம்பந்தப்படுறாங்க? உங்க அமைச்சருக்கெல்லாம் தெரியாமையாப்பா இதெல்லாம் நடக்குது? அதனால என்ன ஆகுது, பிரைவேட் கிட்ட குறைச்சு விலை கொடுத்து இந்த மக்கள் விவசாய மக்கள் வித்துட்டு, ஏன்னா கஷ்டம், பண கஷ்டம், அதனால அவங்க விற்கிறாங்க. அத அந்த இடைத்தரகர்கள் பணம் வைத்திருப்பவர்கள் வாங்கி
அவங்க வந்து அரசு கொள்முதல் நிலையங்களுக்கு விற்கிறாங்க. இது எங்காவது நடக்குமா? அது ஒரு நல்ல அரசாங்கம்னா இப்படிலாம் நடத்த விடுவாங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. அதனாலதான் சொல்றேன், மக்கள் வந்து இவங்க வந்து ஆண்டுகிட்டு இருக்க கட்சி வந்து 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்குறேங்குது. அது உங்க பணத்தை வாங்கிய உங்களுக்கு கொடுக்கறது, புரியுதா? அதனால நீங்க சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும். இப்ப 5 வருடம் ஆச்சு உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்து வாங்கி ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. திருப்பி வந்தாங்களா? யாராவது வந்தாங்களா? கேட்டாங்களா? ஏதாவது பண்ணாங்களா? ஒண்ணு இல்ல. திருப்பி வந்தா இந்த கேள்வியை கேட்டு அனுப்புங்க. ஏன்பா திருப்பி தேர்தல் வந்ததுன்னா உங்களை பார்க்க முடியுது, என்னப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டு அனுப்புங்க. நாங்கெல்லாம் ஏழை எளியவங்க, நாங்கெல்லாம் கிராமத்து ஜனங்கன்னு ஏமாத்துறீங்களான்னு கேளுங்க. அதை சொல்லிக்கிறவங்கள்ட்ட நீங்க எல்லாருமே நல்ல ஜனங்க, பொதுவா தமிழ்நாட்டு ஜனங்க நல்ல ஜனங்க. உங்களை வந்து இந்த மாதிரி ஏமாற்று பெயர்கள் இதெல்லாம் காப்பாற்றணுங்கிற எண்ணம் தான் எனக்கு. அதனால நம்ம கட்சியில நடந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சிறைக்கு போனதுல இருந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். நான் அங்கேருந்து மீண்டு வந்ததே பெரிய பாடு. நான் யார முதலமைச்சரா வச்சுட்டு போனோமா அவர்கிட்ட இருந்தே நம்ம உயிரை காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு. அந்த மாதிரி இருந்து வந்த அப்ப எல்லாம் வேலு நாச்சியார நினைச்சுக்குவேன். அவங்களும் வெளியில போய் தங்கி இருந்துட்டு தான் திருப்பி வந்தாங்க. வாங்க வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அதனால இப்ப வந்திருக்கேன். உங்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை நான் முழுசா நம்புறேன். ஒரு பெரிய கோடீஸ்வரன் நம்ப மாட்டேன் நான். ஆனா உங்களை நம்புவேன், உழைப்பாளிகளை நம்புவேன். அவங்ககிட்ட கள்ளம் கபடம் இருக்காது மனசுல. அதனால எப்போதுமே நான் யாரு பக்கம் நிற்பேன்னா மக்கள் பக்கம் தான் நிற்பேன். 100 பேர் வந்து என்னை எதிர்த்தாலும் நான் இருக்கிற பக்கம் மக்கள் பக்கம்தான். நல்லா கேட்க வேண்டியதை கேட்பேன். நான் இதுவரைக்கும் கேட்டுட்டு ஒண்ணு மூச்சு பேச்சு இல்லையே, யாரும் பதில் சொல்ல முடியலையே. நீங்க இதெல்லாம் சொல்றீங்களப்பா, எப்படி கொடுப்பீங்க, ஏதுக்கு நிதி ஆதாரம்? நான் கேட்கிற கேள்வி அதான். உனக்கு வருமானம் இருந்தா தானே நீ மற்றவங்களுக்கு கொடுப்ப. வருமானத்துக்கு வழி என்ன, அதை பத்தியே சொல்ல மாட்டீங்களே. ஒரு வருமானம் வந்தா தானே நீங்க செலவை பத்தி சொல்ல முடியும். வருமானம் பத்தியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு எத்தனை நாளைக்கு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அதை தான் நான் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில குரு முருகானந்தத்தை நிறுத்தியிருக்கோம். உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்ட நீங்கள்லாம் வந்து வாக்களிச்சு அவருக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொண்டு, நாளை நமது வெற்றி நிச்சயம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.